ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கீர்த்தனாக்கு வண்டியை மூவ் பண்றது நம்ம கற்றுக் கொடுக்க போறோம். அவங்க 2 hours வராங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் எடுத்துட்டோம், பேலன்ஸ் எடுத்துட்டோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்றத பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். சைக்கிள் ஓட்ட தெரியாத பிகினர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வண்டி ஸ்டாண்டு போட்டிருக்கு. இப்போ இந்த ஸ்டாண்டை எடுக்கிறாருன்னா நம்ம எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 ஹேண்ட் பாரையும் பிடிக்கணும். பிடிச்சிட்டு லைட்டா வண்டி அந்த சைடு ரைட் சைடு லைட்டா சாய்ச்சுக்கணும். சாய்ச்சாதான் நம்மளுக்கு இந்த ஸ்டாண்டை ஈஸியா எடுக்க முடியும். நம்ம காலால ஸ்டாண்டை எடுத்துட்டு இப்ப வண்டியில நம்ம ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணணும். இப்ப அந்த பத்தி தான் சொல்லி கொடுக்க போறோம். இப்ப ஒரு கை இங்க ஹேண்ட் பாரை பிடிச்சுக்கணும். பிரேக்ல 4 விரல் வச்சுக்கணும். பிரேக்கை பிடிக்கணும். பிடிச்சிட்டு ஒரு கால் இந்த சைடு இருக்கணும். அடுத்த காலை நம்ம தூக்கி போட போறப்ப அடுத்து இந்த தரைக்கு தான் கால் வரணும். இந்த மாதிரி தான் உட்கார, இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி போட்டுட்டோம். இப்போ 2 ஹேண்ட் பாருக்கு நடுவுல நம்ம உடம்பு இருக்கிற மாதிரி பண்ணணும். பண்ணிட்டு இப்போ வண்டியை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிரேக்கை அழுத்தி பிடிச்சுதான் ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் பிரேக்கை அழுத்தி பிடிக்காம ஸ்டார்ட் பண்றாங்க. ஈஸியான மெத்தடு, பிரேக்கை அதாவது சாவியை ஆன் பண்ணிட்டு பிரேக்கை நல்லா அழுத்தி பிடிச்சு இந்த பட்டனை அமுக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த பட்டனை பிடிச்சு அமுக்கிட்டே இருக்காங்க. லைட்டா இந்த பிரேக்கை நல்லா பிடிச்சிட்டு லைட்டா நம்ம அமுக்குனாலே வண்டி ஈஸியா ஸ்டார்ட் ஆயிரும். நிறைய பேர் பட்டனை போட்டு அழுத்துறது, இது பண்றது, அதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. லைட்டா பட்டனை அழுத்தினா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். பிரேக்கை மட்டும் நம்ம இழுத்து நல்லா பிடிச்சுக்கணும். இப்ப எப்படி மூவ் பண்ண போறோம்ன்றதான் பார்க்க போறோம். பிரேக்ல எப்பயுமே நம்ம ரெடியா 4 விரல் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எமர்ஜென்சிக்கு பிரேக் பிடிக்கிற மாதிரி தான். ஓகேவா? இப்ப நம்ம வண்டியை மூவ் பண்ணணும். மூவ் பண்றப்ப அதிகமா ரேஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணக்கூடாது. சரிங்களா? நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு சொல்லியிருக்கோம்? ஒரு பிஞ்ச்ன்றது எவ்வளோ? இவ்வளவுதான். சரிங்களா? இந்த லெவல் கொடுத்து மூவ் பண்ணணும். பண்ணிட்டு நேரா ரோடு பார்க்கணும். ஸ்லோ பண்றேன்னா எப்படி வரணும்? கையை முன்னாடி வரணும். சரிங்களா? ரெடியா பிரேக்ல 4 விரல் வச்சுக்கணும். ரேசிங் இந்த லெவலுக்கு மேல நம்ம கொடுக்க கூடாது. இந்த பக்க கையை நம்ம நல்லா டைட்டா பிடிச்சுக்கணும். சரிங்களா? இந்த பக்கத்து கையை லூஸா தான் பிடிக்கணும். நம்மளுடைய இந்த பாயிண்ட் லூஸா இருக்கும். இதை எல்லாருமே நிறைய அப்படி பிடிச்சுக்கிறாங்க. பிடிக்கிறதுனாலதான் நமக்கு ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் லெவல் கூடுது. அப்ப நம்ம லூஸா பிடிச்சு பண்ணுங்க கூடாது. அப்ப இந்த அதிர்ற பொசிஷன்ல இருந்து லைட்டா ஒரு பிஞ்ச், இவ்வளவுதான். இதுதான் மூவிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட பிடிச்சு மூவ் பண்ணணும். பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து குறைக்கணும். குறைக்காம அதே பாயிண்ட பிடிக்க கூடாது. பிடிச்சிட்டு இந்த பாயிண்ட கொடுத்து மூவ் பண்ணி லைட்டா குறைக்கிறப்ப நம்ம காலை என்ன பண்ணணும்? ஊண்டணும். மூவ் பண்றப்ப காலை தூக்கணும். குறைக்கிறப்ப காலை கீழே ஊண்டணும். சரிங்களா? அடுத்து லைட்டா சின்ன ஸ்டெப்பா ஆக்சிலேட்டரை பிடிச்சு வச்சு சின்ன ஸ்டெப்பா நேரா ரோடு பார்த்துதான் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சிலேட்டர் கண்ட்ரோலே இப்படி பார்ப்பாங்க. நம்ம கொடுக்குறது கரெக்டானா நமக்கு ரோட்ல என்ன ஆகும்? டைரக்ஷன் வேற மாதிரி போயிடும். அதனால என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் லெவலை நம்ம மனதளவுல தான் பயன்படுத்திக்கணும். இந்த அதிர்ற பாயிண்ட்ல இருந்து ஒரு பிஞ்ச், இந்த அதிர்ற பாயிண்ட பிடிச்சு வச்சு லைட்டா மூவ் ஆகுற பாயிண்ட பிடிச்சாலே போதும். பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் சின்ன ஸ்டெப்பா காலை ஊண்டணும். சின்ன ஸ்டெப்பா, அதாவது நேரா பார்த்து சின்ன ஸ்டெப்பா ஊண்டணும். ஸ்லோ ஆகுறப்ப ஸ்லோ பண்ணி காலை கீழே கொண்டு வரணும். அதாவது மூவ் பண்ணணும். மூவ் பண்றப்ப காலை தூக்கி பார்க்கணும். ஸ்லோ பண்றப்ப காலை ஊண்டிக்கணும் பிரேக்கை பிடிச்சு. அந்த மாதிரிதான் பண்ணணும். சின்ன ஸ்டெப்பா பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, லைட்டா அந்த பாயிண்ட பிடிச்சு வைக்கணும். அந்த பிடிச்சு வைக்கிற பாயிண்ட் தான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அதிர்ற பாயிண்ட்ல இருந்து ஒரு பிஞ்ச் அந்த பாயிண்ட பிடிச்சு வச்சு லைட்டா காலை தூக்கி பார்க்கணும். இந்த லெவல்ல அப்படியே தூக்கி பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். நமக்கு கண்ட்ரோல் வரலையா, ஸ்லோ பண்ணிக்கணும், பிரேக் பண்ணிக்கணும், காலை கீழே ஊண்டிக்கணும். சரிங்களா? நம்மளுடைய சப்போர்ட்டுக்கு தான் கால். அப்ப நம்ம ஸ்லோ பண்ணி பேலன்ஸ் பண்ணி பிரேக் பண்ணி தான் காலை கீழே கொண்டு வரணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு நேர காலை கொண்டு வந்து இப்படி ஊண்டுவாங்க. அந்த மாதிரி ஊண்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிரேக் கண்ட்ரோல் தான் நம்மளுக்கு வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் பழகுறப்ப பாயிண்ட பிடிச்சு வச்சு இந்த அதிர்ற பாயிண்ட்ல இருந்து ஒரு பிஞ்ச் அதுக்கு மேல ஏற்றவே கூடாது. அழகா லைட்டா ஊண்டி பார்க்கணும். அதிகமாவும் ஊண்டவும் கூடாது. அதிகமா ஊண்டி பழகணும்னா நம்மளுக்கு என்ன பண்ணாது? பேலன்ஸ் கிடைக்காது. அப்ப லைட்டா கொடுத்து
அந்த மூவிங் பாயிண்ட கொடுத்து லைட்டா தூக்கி பார்க்கணும் காலை. இப்படி தூக்கி 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 பார்த்துட்டு ஸ்லோ பண்ணி பிரேக் பண்ணணும். அப்புறம் தான் காலை கீழே கொண்டு வரணும், ஊண்டணும். அந்த மாதிரிதான் கொண்டு வரணும். அடுத்து வந்து எப்படி நம்ம வந்து இன்ச்சா எப்படி மூவ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, லைட்டா கொடுக்கணும். நேரா ரோடு பார்த்துட்டு லைட்டா அந்த பாயிண்ட வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டே, இவ்வளவுதான். 4 பிரேக்ல 4 விரல் வச்சுட்டு இப்படியே தூக்கி பார்க்கணும். பேலன்ஸ் பண்றப்ப 2 காலையும் தூக்கி வைக்கணும். நமக்கு பேலன்ஸ் வரலையா, ஸ்லோ பண்ணி 2 காலையும் கீழே இறக்கணும். இவ்வளவுதான் பாயிண்ட். அது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாயிண்ட பிடிக்க தெரியாமலே காலை தூக்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மொட்டியை வந்து லைட்டா அப்படி மடக்கி பார்க்கணும். முட்டியை மடக்கவே மாட்டாங்க சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்க. இந்த முட்டியை வந்து மடக்கவே மாட்டாங்க. இந்த முட்டியை என்ன பண்ணணும்னா, 2 முட்டியை இப்படி மடக்கி பார்க்கணும். இந்த மாதிரி இப்படி மடக்கி இப்படி பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தூக்கி வைக்கிறப்ப ஈஸியா இருக்கும். இந்த முட்டியை மடக்காத பட்சத்துல என்ன ஆகும்னா, அவங்க தூக்கி வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அப்ப நம்ம அதுக்குதான் அந்த பிராக்டிஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன பிராக்டிஸ்? பிரேக்கை பிடிச்சு 2 காலை இப்படி தூக்கி வச்சு இறக்குறது. அப்ப அந்த முட்டி மடங்குனாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், தூக்கி வைக்கிறப்ப வரும். ஒரு சிலர் எனக்கு தூக்கவே வரமாட்டேங்குதுவாங்க. அப்ப அந்த முட்டியை மடக்குறதுனாலதான் நமக்கு தூக்கி வைக்கும். அப்ப அதனாலதான் ஆக்சிலேட்டர் கொடுத்து இந்த காலை என்ன பண்ணணும், இப்படி வச்சு பார்க்கணும். இப்படி வச்சு பாக்குறப்பதான் நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த தூக்கி வைக்கிறப்ப ஈஸியா இருக்கும். அப்ப இந்த பிராக்டிஸ வந்து நிறைய நேரம் பண்ணணும். ஒரு 1 or 2 hours பண்ணாதான் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் நல்லா கிடைக்கும். அப்பதான் மேல தூக்கி வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இந்த முட்டியை மடக்கி இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். லைட்டா ஃபர்ஸ்ட் வந்து ஊண்டி பார்க்கணும். காலை வந்து சின்ன சின்ன ஸ்டெப்பா ஊண்டணும். இப்படியே வச்சு ஊண்டணும். அது லைட்டா அப்படி ஏருக்கு விட்டு பார்க்கணும். ஒரு ஆக்சிலேட்டரை பிடிச்சு வச்சு ஏருக்கு விட்டு பார்த்துட்டு அப்படியே பாயிண்ட பிடிச்சு வச்சு இந்த லெவல் வச்சு பார்க்கணும். இந்த லெவல் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த லெவல் அப்படியே பிடிச்சு வச்சு அழகா காலை வந்து மேல தூக்கி வைக்கணும். ஓகேவா? எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே காலை தூக்கி பேலன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. கொஞ்ச தூரம் பாயிண்ட பிடிச்சு வச்சு கொஞ்ச தூரம் காலை நல்லா ஏருக்கு விடணும். ஏருக்கு விட்டு ஒரு 10 ஸ்டெப்பாவது போய் தான் காலை தூக்கி பேலன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி காலை தூக்கி பேலன்ஸ் பண்றப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, காலை வந்து இப்படி வைக்க கூடாது. கால் பொசிஷன் எப்பயுமே எப்படி இருக்கணும்னா, 2 மொட்டையும் நமக்கு உள்ள அடங்கி இருக்கணும். இந்த இதுக்கு நேரம் உள்ள வந்துடும். இந்த அருக்கு பாத்தீங்களா, மூவ் பண்ணி கொஞ்சம் தூரம் போய் நம்ம கால் 2 மொட்டியும் இந்த கால் 2 பாதமும் உள்ளதான் அடங்கி இருக்கணும். அப்ப எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, நேரா ரோடு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த பாயிண்ட பிடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த லெவல் அப்படி பிடிச்சு வச்சு அடுத்து வந்து ஆக்சிலேட்டர் லெவல கொடுத்துடுறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஸ்லோ பண்ணி தூக்கி வச்சு அதே லெவல்ல மூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி மூவ் பண்றப்ப நமக்கு என்ன ஆகாது, லெவல் கிடைக்காது, வண்டிக்கு நம்மளுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. அப்ப டக்குன்னு கால் என்ன ஆகும், தடுமாற்றம் இருக்கும். அப்ப அந்த பாயிண்ட் லெவல கரெக்டா அந்த மூவிங் லெவல பிடிச்சு வச்சுக்கணும். அந்த அதிர்ற பாயிண்ட்ல இருந்து ஒரு பின்ச் அந்த பாயிண்ட பிடிச்சு வச்சுட்டு கையை லூஸா தான் வைக்கணும். டைட்டா பிடிச்சோம்னா நம்மளுக்கு வராது. கையை லூஸா வச்சு அந்த பாயிண்ட பிடிச்சு வச்சுட்டு 2 காலையும் வைக்கிறப்ப லைட்டா அப்படி தூக்கி உள்ள வச்சுட்டு அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணணும். போறப்ப லைட்டா ஹேண்ட்பார் லைட்டா ஆட்டி ஆட்டி நம்ம போறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா பேலன்ஸ் கிடைக்கும். லைட்டா ஹேண்ட்பார் அப்படி ஷேக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிகினரா இருக்கும்போது அடுத்தடுத்து ஓட்டுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா பேலன்ஸ் கிடைக்கும். எதுக்கு இந்த ஹேண்ட்பார் ஆட்ட சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து இந்த 2 கையையும் டைட்டா பிடிச்சுக்கிட்டாங்கன்னா ஹேண்ட்பார் வந்து இப்படி ரொட்டேட் ஆகாது. அப்ப லைட்டா வந்து ஹேண்ட்பார் அப்படி இப்படி நேரா பார்த்துட்டு லைட்டா அப்படி ரொட்டேட் பண்றதுனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா பேலன்ஸ் நல்லா கிடைக்கும். அப்ப இந்த ஹேண்ட்பார் என்ன ஆகும், ஃப்ரீயா இருக்கும். அப்ப ஃப்ரீயா இருக்கிறப்ப அழகா அவங்களுக்கு வந்து பேலன்ஸும் நல்லா கிடைக்கும். இப்ப லைட்டா ரொட்டேட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சாங்கன்னா ஈஸியா இருக்கும். இந்த மாதிரிதான் பேலன்ஸ். அதே மாதிரி காலை அப்படி ஆட்டக்கூடாது. வைக்கிறப்ப இப்படி வைக்க கூடாது, இப்படி உள்ளடக்கிதான் வைக்கணும். காலை மெயினா ஆட்டவே கூடாது. காலை ஆட்டினா பேலன்ஸே சுத்தமா கிடைக்காது. உள்ளடக்கி வைக்கிறப்ப 2 காலும் உள்ளடங்கிதான் இருக்கணும். பொசிஷன் பாயிண்ட் இப்படிதான் இருக்கணும். நம்மளுடைய பொசிஷன் பாயிண்ட் இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாதான் நம்மளால பேலன்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இப்படி வச்சுக்கிடுவாங்க. இப்படி வச்சுக்கிட்டு காலை இப்படி வச்சுக்கிட்டு ஓட்டினா எப்படி பேலன்ஸ் கிடைக்கும், கிடைக்காது. அப்ப இந்த பாயிண்ட்ல வச்சு போனோம்னா நமக்கு அழகா பேலன்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி பாக்குறப்ப நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பார்வை தூரமா தான் இருக்கணும். பக்கத்துல பார்க்க கூடாது. கீழேயே பார்ப்பாங்க ஒரு சிலர். கீழேயே பார்த்தா பேலன்ஸ் லெவல் நமக்கு சுத்தமா கிடைக்காது. நம்மளுடைய பார்வை லாங்கா பார்க்கணும். லாங்கா பாக்குறப்பதான் நமக்கு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கா, அந்த இடத்துல பள்ளம் இருக்கா, ஆள் வராங்களான்றது நம்மளுக்கு தெரியும்.
ஆரம்பத்துல இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த பார்வை தான் கடைசி வரைக்கும் வரும். அதனாலதான் ஸ்டார்ட் பண்றப்பே பார்வை என்ன பண்ணணும், லாங்கா பார்க்கணும். எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணனே வேலை இருக்கு. கண் பார்வைக்கு வேலை இருக்கு, கைக்கு வேலை இருக்கு, காலுக்கு வேலை இருக்கு, எல்லாத்துக்குமே வேலை இருக்கு. அப்ப அதை நம்ம கவனமா பண்ணணும். சரிங்களா? ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் வந்துட்டாலே வண்டி ஓட்டுறது வெரி சிம்பிள். ஓகேவா? அந்த லெவலை தான் நம்ம கரெக்டா பாயிண்ட்டை தான் பிடிச்சு வைக்கணும். அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த பாயிண்ட்டை பிடிச்சாலே போதுமானது. அது மூவிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு பிஞ்ச் பிடிச்சு அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.